எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது மீன் போட்டு பத்திய கறி எப்படி செய்யறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பத்திய கறியை நாங்க எல்லாரும் சாப்பிட்டாலும் கூட யாருக்கெல்லாம் மிக மிக நல்லதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, புதிதாக குழந்தை பிறந்திருக்கிற பெண்களுக்கு, அதே வேளையில வயசுக்கு வந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பக்குவமா சரக்கு அரைச்சு கறி செய்து கொடுப்பாங்க. இது இலங்கையில வழக்கம். இந்த சரக்கு எப்படி நாங்க அரைச்சு எவ்வளவு பக்குவமாக இந்த மீன் கறி வைக்க போறோம்ன்றதான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கு இந்த மீன் சரக்கு கறி செய்யறதுக்கு நான் 1 கிலோ சீலா மீன் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வேறு மீனும் பயன்படுத்தலாம். சீலா மீன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமென்றதுனால, எனக்கு அந்த சீலா மீன் கூட விருப்பம்ன்றதுனாலும் இதை நான் தெரிவு செய்திருக்கிறேன். இப்போ இந்த வெடில் வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவினீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற அந்த வெடில் வாசனை குறைச்சி கொள்ளலாம். இப்போ இதை நான் நல்லா வடிவாக கழுவி எடுத்துட்டேன். இதை நான் ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்ததாக சரக்கு அரைக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க. இது நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைப்போம். ஆனால் எங்களுக்கு அந்த வசதி இல்லாதபடினால நாங்கள் மிக்சியிலே அரைச்சி கொள்ளலாம். இப்போ இதில் முதலாவது நாங்கள் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இது கிராம் கணக்கின்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு வரும். அதே வேளையில் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன். இதுக்கும் கிராம் கணக்கில் 20 கிராமுக்கிட்ட வரும். அடுத்ததாக அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய், இதை இதோட சேர்த்துடலாம். அடுத்ததாக இப்போ உண்மையிலேயே நீங்கள் புள்ள பெற்றவங்களுக்கு தான் இந்த சரக்கு கறி செய்வீங்கன்னு சொன்னால் இந்த மிளகாயை தவித்து கொள்வது நல்லது. நாங்கள் சாப்பிட்றபடினால இதில் 2 மிளகாய் சேர்த்துக்கொள்ளுறேன். அதை கொஞ்சம் பிச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக அடிபடும். இப்போ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25 கிராம் இஞ்சி, இதில் 40 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கிறேன். இது கூட போடுறது நல்லது. இப்போ சேர்த்துட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக, இப்போ நீங்கள் குழந்தை பிறந்தவங்களுக்கு இப்படி பத்தியமாக செய்யணும்னு சொன்னால் இதை தவிர்த்து கொள்ளலாம். டேஸ்ட்டுக்காக 2 மேசக்கரண்டி அளவுக்கு துருவின தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல அடிச்சுட்டு அதுக்கு பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சரக்கெல்லாம் அரைச்சாச்சு. இந்த சரக்கு இந்த மாதிரி நல்ல பருவத்துக்கு அரைச்சிருக்கணும். பாருங்கள், கட்டைக்கிட்டு எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக நம்ம சரக்கு கறிக்கு தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் இந்த பத்திய கறி செய்ய போகிறேன். அதனால் ஒரு மண் சட்டி வச்சுட்டு இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்து தான் இந்த கறி நாங்கள் செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது. அதே வழியில் பத்திய கறி செய்யும்போது நல்லெண்ணெயில் செய்கிறது நல்லது. இப்போ இதில் 3 மேசக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் பொரியட்டும் எண்ணெயில். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் தான் நல்லது. என்னென்னு சொன்னால் பத்திய கறி வைக்க நாங்கள் சின்ன வெங்காயம் தான் நாங்கள் பயன்படுத்துகிறது. இது ஒரு 80 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் கூட 80 கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு வெங்காயத்தை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது இந்த கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் 3/4 வதங்கினதும் இப்போ இதில் நாங்கள் அரைச்சி வச்ச சரக்கு, புளி இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1 கப்பு தண்ணி சேர்த்து தான் நான் இந்த சரக்கு அரைச்சேன். நான் இப்போ மொத்தமாக 3 கப், அதாவது 750 மில்லி லிட்டர் தான் இதுக்கு நாங்கள் சேர்க்க போகிறோம் தண்ணியினுடைய அளவு. அதை கவனமாக வச்சுக்கோங்க. அதுக்குரிய பொருட்கள்லாம் இதெல்லாமே. அடுத்ததாக இதில் 1 கப்பு தண்ணி நான் இந்த மிக்சி கப்பை கழுவி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் முதல் அரைக்கும் போதும் மஞ்சள் சேர்த்துக்கலைன்னு சொன்னால் அது மிக்சி கப்பில் மஞ்சள் பிடிக்கும்ன்றதுக்காக இதை நான் தனியாக பவுடராக வச்சுருக்கிறேன். அது ஒரு 1.5 டீஸ்பூன் அல்லது 1.25 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மஞ்சள் இந்த மாதிரி பத்திய கறியில் சேர்க்குறது உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி டைமில். இப்போ 1 கப் அளவுக்கு புளி தண்ணி, அதாவது ஒரு 20 கிராம் புளியை, அதாவது விதை இல்லாத புளியை ஒரு கப் தண்ணியில் நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதுக்கு தேவையான உப்பு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சரக்கு தண்ணி நல்லா கொதி வரணும். ஒரு கொதி வந்த பிறகு தான் நாங்கள் இதில் மீனை போடணும். அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இதில் கொதி வரும் வரைக்கும் இதை நீங்கள் திறந்தே வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் இப்போ மீனை வந்து சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீன் போட்ட பிறகு இனிமேல் வந்து நாங்கள் வந்து கரண்டி வச்சு கலக்கிறது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி கலந்த பிறகு இப்போ மூடி போட்டுட்டு மீடியம் நெருப்பில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுருங்க. இடையில் ஒரு தடவை திறந்து பார்த்து இன்னொருக்கா கரண்டி வச்சு திலாவிட்டு திருப்பியும் மூடி விடுங்க. குறைஞ்சது 10 நிமிஷம் இந்த மீன் வந்து பத்தியத்தில் வேகணும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆச்சு. எவ்வளோ சூப்பராக வந்து நம்முடைய சரக்கு குழம்பு வந்து கொதிக்குது. இப்போ இதை வந்து நம்ம இப்படி 2 துணி பிடிச்சி இந்த மாதிரி தான் நீங்கள் திலாவணும். இல்லைன்னு சொன்னால் கரண்டியை வச்ச மாட்டா மீன் உடைஞ்சிரும். இவ்வளோ தாங்க நம்முடைய சரக்கு கறி ரெடி ஆகிட்டு. இப்படியே அடுப்பை அணைச்சிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா பரிமாறலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆறின பிறகு கறி. இந்த கறி வந்து மொத்தமாக நாங்கள் வந்து பாவிச்ச தண்ணி பார்த்திங்கன்னா நாங்கள் அரைக்க எடுத்ததுலேருந்து, அதாவது மிக்சி கப்பு கழுவி அலசி ஊற்றின தண்ணி வரைக்கும் நாங்கள் மொத்தமாக வந்து 3/4 லிட்டர் தண்ணி, அதாவது 3 கப்பு தண்ணி நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த 3/4 லிட்டர் தண்ணிக்குரிய சரக்குத்தான் இதில் நாங்கள் சேர்த்த அத்தனை பொருட்களுமே. இதே போல் நீங்கள் செய்தால் உங்களுக்கும் வந்து சுவை மாறாமல் இதே போல் உங்களால் சரக்கு கறி செய்ய முடியும். இப்போ இதை வந்து நம்ம இப்படியே பரிமாறிடலாம். என்ன நண்பர்களே, அருமையான சுவையில் இலகுவான முறையில் மீன் போட்டு பத்தியக்கறி எப்படி செய்கிறேன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதுக்கு முதல் மீன் குழம்புக்குள்ள மாங்காய் போட்டு எப்படி கறி செய்கிறேன்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க விரும்பினால் இந்த லிங்கினூடாக நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. காட் பிளஸ் யூ.